சூழ்நிலையில் யாராவது ஒரு அறிஞரை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் முடிங்க. இப்ப மதுஹபே இல்லை என்று சொல்கிறார்களே, அவர்களால் சுயமாக சட்டத்தை வகுத்துக் கொண்டார்களா? அவர்கள் விரும்புகிற ஒரு அறிஞரை பின்பற்றுகிறார்கள். அவங்களும் ஒரு முக்கல்லித், அவர்களும் முக்கல்லித், ஒரு மதுஹப், அவர்களும் முக்கல்லித். ஆகவே நாம் நடைமுறை சார்ந்த இயற்கையான விஷயங்களை பேச வேண்டும். எல்லா முஸ்லீம்களும் தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், அது சந்தேகம் இல்லை. ஆனால் சட்டம் வகுக்க முடியாது. எல்லா முஸ்லீம்களும் எதை தெரிந்திருக்க வேண்டும் தெரியுமா? அடிப்படைகளை தெரிந்திருக்க வேண்டும். தௌஹீதை தெரிஞ்சிருக்க வேண்டும், ரிசாலத்தை தெரிஞ்சிருக்க வேண்டும், ஆகிரத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அஹ்லாக்குகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், இல்லையா? வாழ்க்கை முறைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் எல்லா முஸ்லீம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை குர்ஆனை படித்தோ ஹதீஸை படித்து தெரிவதில்லை எந்த சிரமமும் கிடையாது. சாதாரண முஸ்லீம் கூட வர்றதில்லை, அந்த விஷயத்துல கருத்து வர்றதில்லை. ஃபிக்ஹ் என்பது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த, சிந்தனை சார்ந்த, ஆய்வு சார்ந்த ஒரு விஷயம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அரபுக்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட தெரிந்திருக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரம் கூட தெரிந்திருக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தை தெரியாதவோ தவறான சட்டத்தை ஏற்றிவிடக்கூடும். இந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு மதுஹபே தேவையில்லை என்று சொல்வது பொய்யான வாதம், பொய்யான வாதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கருத்து வேறுபாடுகள் எப்போது மோதலாக உருவெடுக்கிறது? நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், கருத்து வேறுபாடுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால ஒண்ணுமே கிடையாது. ஆனா பிரச்சனை ஆயிருக்கு சில இடங்கள்ல. இப்போ சமீப காலமாக இந்த கருத்து வேறுபாடுகள் எப்போது மோதலாக உருவெடுக்கிறது? நான் சொன்னதுதான் சரி, என்னல்லாத மற்றவர்கள் சொல்வதெல்லாம் தவறு என்ற ஒரு கருத்தை விவாதி முன்வைக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக அது மோதலுக்காக வழிவகுக்கும். இரண்டாவது, மனோ இச்சையின் அடிப்படையில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை சொல்றேன், அப்படி ஒருவன் தீர்மானம் எடுத்தால் அதுவும் ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்தும். இரண்டாவதாக, நான் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக யாரும் சொல்லாத ஒரு கருத்தை புதிதாக சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு மோதலுக்காக, ஒரு பிரிவுக்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தும். அதே போல பிறருடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. நான் ஒரு கருத்து சொல்றேன், அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா இஸ்லாம் அப்படியா சொல்லி தருது? நமக்கு இல்லையே. பிறருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். பிறருடைய கருத்தை ஏளனமாக எள்ளி நகையாடுகின்ற பொழுது அதுவும் சமூகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல சொன்னது தவறு என்றால் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமாக நீங்க சொன்னது தவறு என்று நிரூபிக்கப்பட்டால், அப்படியா சரி நான் வாபஸ் வாங்குறேன், அல்லாஹ் தஆலா போதுமானவன், மன்னிக்கட்டும் என்று சொல்லி அதை மறுத்து அதுக்கு அறிவிக்க வேண்டும். சொன்னது தவறு என்று இதுவரை சொல்லப்படாது இருக்கின்ற பொழுது, சொன்னதிலேயே பிடிவாதமாக இருக்கின்ற பொழுது, அதற்கு எதிராக பல ஆதாரங்களை காட்டிய பின்பும் சொன்னதே சரிதான் என்று சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பிரிவினையைத்தான் ஏற்படுத்தும். இன்னொரு காரணம் தனது சிந்தனை பிரிவு மட்டுமே சரி, தான் சொல்லுவது சரி என்ற ஒரு நிலைப்பாடு. அடுத்தபடியாக கண்மூடித்தனமாக ஒருவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது. எது சொல்லுகிறார், ஆதாரங்கள் எதுவுமே தராமல் நான் சொல்றேன் நீ கேளு. இது ரெண்டு பக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம், ரெண்டு நிலைகளிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கருத்து சொல்லப்பட்டால் நாம் அறிஞராக கூட இல்லாமல் இருக்கலாம், சொல்ற ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் இதுக்கு என்ன ஆதாரம், எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று சொல்லாமல் கேட்காமல் சொல்லப்படுகிற செய்திகளை அப்படியே முழுமையாக நம்பிவிடுகிற போது, இவர் தன்னுடைய சிந்தனையை கொஞ்சம் கூட செலுத்தாத போது அது வெறியாக மாறி. ஏன்னா அறிவுபூர்வமாக ஏற்றிருந்தால் மோதலாக உருவெடுக்காது. அறிவு அல்லாமல் வெறும் ஒரு தனிநபர் வழிபாடு, துதிபாடு என்ற அடிப்படையில் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற போது, கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிற போது இந்த நிலை உருவாகிறது. இப்போ கூட சொன்னார்ல, ஷாஃபி ஹனஃபி முடிக்கல, அது கூட இதுதான் காரணம். அதுக்கு கூட இதுதான் காரணம். அவர்கள் அதை ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்ளாமல், நான் அந்த சமுதாயத்தில் பிறந்தேன், என்னுடைய தந்தை அந்த சமுதாயத்தில் பிறந்தார், அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், வேற பேச்சே வேண்டாம் என்ற இந்த கண்மூடித்தனமான பின்பற்றுதலும் கூட இத்தகைய ஒரு மோதலை உருவாக்கி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இல்ல, அதனுடைய வெளிப்பாடு கூட உங்களுக்கு தெரியும். அதாவது நான் கண்மூடித்தனமாகத்தான் பின்பற்றுகிறேன் என்ற விஷயத்துல வெளிப்பாடு எப்படி இருக்கும் சொல்லி சொன்னா, யார் எதிர்கருத்து சொல்கிறார்களோ அந்த கருத்தை விட்டு அந்த கருத்தை சொன்னவரையே என்ன செய்யறது, தாக்குறது, நேரடியாக தாக்குவது. இந்த விஷயங்கள் கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா பிரிவினைக்குண்டான வழிவகை, அந்த நான் கருத்தின் அடிப்படையில் பின்பற்றாமல் இருப்பதற்குண்டான ஒரு காரணமாக கூட என்ன செஞ்சிருது, அமைந்து விடுகிறது. ஆக மனோ இச்சையின் அடிப்படையில் நுகுமோடி அவர்கள் சொன்னதை போன்று மனோ இச்சையின் அடிப்படையில் நான் இந்த கருத்து எனக்கு தான் சரியா இருக்குது, ஆக இந்த கருத்து மட்டும்தான் சரியானது, இது என்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற அந்த விவகாரம். அது
குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தை சொன்னால் கூட அது இந்த கருத்தை தவிர வேறு அத்தனை கருத்தும் சரியில்லாதது என்று முடிவு செய்யும் பொழுதுதான் கருத்து மோதலுக்குண்டான ஏற்பாடுகள் உருவாகிறது. அடுத்து கருத்தை விட்டுவிட்டு கருத்து சொன்னவரை விமர்சிப்பது. இமாம் கருத்து சொன்னவரை விமர்சிப்பது, இவர் ஷாஃபியை விமர்சிப்பது, இமாம் அபு ஹனீஃபாவை விமர்சிப்பது, இவர் இப்னு தைமியாவை விமர்சிப்பது, மௌலானா ஜக்கரியாவை விமர்சிப்பது, இது போன்று நேரடியாக விமர்சிக்கின்ற அந்த விவகாரங்கள் அங்க வரப்போகும் பொழுது இங்கே கருத்துக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. கருத்து பத்தி இவருக்கு அக்கறையே கிடையாது. விமர்சிக்கிறது கூட மோசமான வார்த்தைகளால் மரியாதையாக விமர்சிப்பதை இஸ்லாம் கூட ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? அப்ப மரியாதை கொடுத்து அந்த மரியாதை கூடக்குள்ள என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் மட்டும் வழக்குகள், நான் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் வேத வாக்குகள், என்னுடைய இயக்கம் மட்டுமே சொர்க்கத்துக்கு போகும் என்ற இந்த சிந்தனை இருந்தால் நிச்சயமா பாதிப்பு தான். அது கருத்து வேறுபாடுக்கு பாதிப்பு தான். அந்த மாதிரியான கருத்து வேறுபாடை நாம் ஊக்குவிக்கவே கூடாது. அப்படி கருத்து வேறுபாடு இல்லை. அதே மாதிரி ஷாஃபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி, ஹனபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மட்டும்தான் சரியான கருத்தோட்டத்தில் இருக்கிறோம். இதை பின்பற்றாத மற்றவர்கள், ஏன்னா நேர் எதிரான கருத்துக்கள் இருக்கக்கூடிய விவகாரம் கூட இருக்கிறது. நண்டுக்கறி சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்ற விவகாரத்தில் நேர் எதிரான கருத்துக்கள் இமாம் ஷாஃபி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் என்ன செய்கிறது, அந்த இமாம்களுடைய விவகாரத்தில் என்ன செய்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் கூட இதை தவிர இதை செய்வது எல்லாம் நரகவாதிகள் என்ற முடிவுக்கு வரப்போம் போதுதான் என்ன செய்யறது, அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. எந்த விஷயத்தில் பின்பற்றும் போது பிரச்சனை வர்றதுக்கு இல்ல. டாக்டர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த மதுஹபுவாதிகள் தான் சார்ந்தக்கூடிய மதுஹபு தான் சரியான மதுஹபு, பிற மதுஹபு தவறான மதுஹபு என்று சொல்லக்கூடிய அந்த மதுஹபு வெறி, அதை நாம் தடுக்கின்றோம். நீங்கள் ஓப்பனாக நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு, இப்போ சகோதரர் மௌலவி பேசும்போது பேசினார்கள், என்ன சொன்னாங்க மிக தெளிவா சொன்னாங்க, எது முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க. அது அவர் இன்னொருத்தர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, என்ன சொன்னா நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகளை பலர் பின்பற்றுவதால் சுன்னத்துகள் பரவலாக பின்பற்றப்படுகின்றன. மார்க்க சட்டங்கள் ஒருவர் தான் பின்பற்ற வேண்டும். ஒரே சட்டத்தை பலர் பின்பற்றினால், இந்த குர்ஆன் ஓதும்போது ஆளுக்கு நீங்க 3 அஞ்சு சோதுங்க, நீங்க 5 அஞ்சு சோதுங்க, நீங்க 25 சோதுங்க, கடைசியில எல்லாம் ஒன்னு சேர்ந்துரும், செயின் மாதிரி ஆயிடும். அந்த கருத்து அல்ல. நபிகள் நாயகத்து காட்டிய வழிமுறைகளை ஒவ்வொருவரும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், தராவி தொழுகை 8 ரக்காத் தொழுதால் ஏன் குதிக்கின்றீர்கள், 20 ரக்காத் தொழுதால் அமைதியாக இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமே. 20 ரக்காத் தொழுதான் சரிதான், 8 ரக்காத் தொழுதான் சரிதான், எடுத்துக்கொள்ளலாமே. அப்போது நாம் அங்கே விட்டுக் கொடுப்பதில்லை. அப்போ நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகளை அனைவருமே முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஒழு செய்வதற்கு ஒரு முறை முகத்தை கழுக முடியும், கைகளை கழுக முடியும், மசாஜ் செய்ய முடியும் என்று சொல்லி தண்ணி இருக்குன்னு சொன்னா, நாம் ஒரு முறை ஒரு உறுப்பை கழுவினால் போதும். 2 முறை கழுவதற்குண்டான தண்ணி இருக்கும் என்று சொன்னால் 2 முறை கழுவினால் போதும். 3 முறை கழுவக்கூடிய சாத்தியம் என்றால் கழுவினால் போதும். ஆனா இப்ப நம்ம எப்படி பேச வரோம்னு சொன்னா, 3 முறை தான் கழுவி ஆகணும். 3 முறைக்கு குறைவாக கழுதால் ஒழு சேராது. இப்போ டாக்டர் சாப் சொன்னது மாதிரியே சொல்றேன், இந்த மதுஹப் மீது ஒரு வெறி வேண்டாம். எல்லா விஷயத்துக்கும் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும். யாருமே நபிகள் நாயகத்து வழியை யாரும் விடலங்க, அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படியெல்லாம் யாரும் வேறு வேத புத்தகங்களையா பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? இல்ல, எல்லாரும் நபிகள் நாயகத்து இங்க சொன்னாங்க. நபிகள் நாயகம் பல முறையா செஞ்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை, பல முறையாக பல பிரிவினர் செய்கிறார்கள். இதுல என்ன நீங்கள் தவறை காணுகின்றீர்கள்? இவ்வளவு நேரமா அதைத்தானே சொன்னோம். எப்படி கருத்து வேறுபாடு உருவாகிறது என்பதை தானே நீண்ட நேரமாக விவாதித்தோம். ஆக பல வழிமுறைகள் இருக்கிற போது இவர் ஒரு வழிமுறையில் செய்கிறார், அவர் வழிமுறையில் செய்கிறார், அதைத்தான் அவர் சொன்னார், எல்லா சுன்னத்தும் ஹயாத்தாக்கப்படுகிறது என்று. இதில் நீங்கள் என்ன தவறை காணுகின்றீர்கள்? அடுத்தபடியாக 8 ரக்காத்து தொழுதற்காக யாரும் சண்டை போடவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 8 ரக்காத்து தொழுதற்காக எந்த பள்ளியிலும் யாரும் சண்டை போடவில்லை. அங்கே போய் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்காகத்தான் சண்டை. எனக்கு தெரியும், பல ஊர்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, ஹாங்காங் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சென்றிருக்கிறேன். இவர்கள் எல்லோரும் முதல் சஃபிலே நிற்பார்கள். 8 ரக்காத் தொழுத பிறகு மொத்தமாக எந்திரித்து வெளியே போவார்கள். இது ஆத்திரத்தை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா? என்ன செய்ய வேண்டும்? நீ கடைசி 8 ரக்காத்துல சேர்ந்துக்கணும், யாருக்கும் தெரியாம அப்படியே போய்க்கணும். யார் ஒன்று சொல்ல போறா? உத்தரவு சொல்ல போறதில்லை. இந்த பள்ளியில் 8 தான் நடைபெற வேண்டும் என்ற பிரச்சனையை உண்டு பண்ணுகிற போதும், மக்களுக்கு எரிச்சலூட்டுகின்ற முறையிலே காரியங்களை செய்கிற போதும் தான் சிக்கல் உண்டாகிறத தவிர 8 தொழுதற்காக யாரும் ஒன்றும் சண்டை போடலை, இல்லையா? ஆக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக, நாங்கள் இந்த பிரிவை சார்ந்த அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக தொப்பி போடாமல் வருகிறது, வேண்டுமென்ற காரியங்களை செய்வது, இப்படியெல்லாம் மக்களுக்கு எரிச்சலூட்டுகிற காரியத்தை செய்தனுடைய விளைவுதான் இந்த மோதலை தவிர அந்த சுன்னத்தை பின்பற்றியதற்காக யாரும் அவர்களை அடிக்கப் போயில்லை. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே 20 வருஷத்துக்கு முன்னாடி தொப்பி போடாமல் நிறைய பேர் தொழுதுட்டு இருக்காங்க. கேரளாக்காரங்க தொப்பி போடாமல் தொழுவாங்க.
வெளிநாட்டுக்காரங்க இந்த அரபு நாட்டு மாணவர்கள் நிறைய படித்துக் கொண்டு வந்தார்கள் புது கல்லூரி எல்லாம் தொப்பி போடாம சொல்லுவாங்க, யாரும் பிரச்சனை பண்ணல. தெரியும் அந்த நாட்டு கலாச்சாரம், அது